அந்த வயசானவர் வந்து பிஜேபியை சேர்ந்தவராக இருக்குது, அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அவர் பேசுனது என்னென்னா சின்னோண்டு தான் வீடியோ. அவர் ஒன்றும் ப்ராப்பர் யூடியூபர் இல்லை, சும்மா சாதாரணமாக இப்போ நான் வீட்டில் இருக்கேன்ப்பா எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் சொல்கிறோம்ல அது மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கார் போல், பாவம் சரிதான். ஆனால் அவர் கொஞ்சம் பேசினார். ஏன் உங்களால் திருமாவளவன் அவர்கள் சொன்னாராம், ஏன்னா மொத்த தொகுதி தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குதுன்னு நீங்களே சொல்லிவோங்க, எனக்கு தெரியாது. 234 இல்லை கூடிருச்சா இல்லை குறைஞ்சா நமக்கு தெரியாது, எப்பயும் கூட தான் செய்யும். 234 37 தெரியாது, நான் அதெல்லாம் கூகுளில் தேடி எடுக்கலை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதியிலையும் நான் எங்களால் தனித்து நிற்க முடியும் அப்படின்னு அவரை சீண்டிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது திமுகவில் இருந்து அவர் விரும்பி தான் ஒரு கட்சியில் இருக்கார். அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்டதை மக்களை அடிப்படையாக வச்சு தான் அவங்க கட்சியே இருக்குது. அது ஒன்றும் சும்மா எடுத்தங்கவுத்தன ஒரு கட்சி இல்லை, மற்ற கட்சி மாதிரி கிடையாது. இப்போ திமுகனா எந்த காலத்தில் பெரியார் ஆரம்பிச்சு விட்டு அப்புறம் அண்ணா அதை மாற்றி பெரியார் ஆரம்பிக்கிறாரு, அதுக்குள்ளேருந்து அண்ணா பிரிகிறாரு, அப்படி அது வளர்ந்த கட்சி, எந்த காலத்துலேயே ஆரம்பித்த கட்சிகள். இது அப்படி கிடையாது. மலைச்சாமின்னு ஒருத்தர் ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு, அவர் கொலை செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் அவருக்கு இரங்கல் கூட்டம் நடக்கும்போது திருமாவளவன் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. திருமாவளவன் இதுக்கு முன்னாடி தடயவியல் துறையில் வேலை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு முழு பொறுப்பாக அவர் வரும்போது, அதாவது கட்சி தலைவர் அவர் தேர்ந்தெடுக்க வரும்போது 17/8/1999 அவர் வந்து அரசு ஊழியர். அவருடைய அந்த அரசு ஊழியர்ன்ற அந்த பதவியை வந்து அவர் ராஜினாமா பண்ணிடுறார், வேலையை விட்டு விலகிடுறார். விலகி விட்டு இன்றைக்கி வரைக்கும் முழு நேர கட்சி பணியில் தான் அவர் இருக்கார். அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி தான் அவர் அரசு வேலையை விட்டு விலகியிருக்கார். அவரோட பிறந்த நாள் பார்த்திங்கன்னா 17/8/1962 அன்றைக்கி தான் அவர் பிறந்திருக்காரு. அவர் அந்த அரசு பணியை திறந்ததும் 17/8/1999 தான் அரசு பண்ணி திறந்தது. அதுக்கப்புறம் தான் கட்சி கொடி ஃபஸ்ட்டு என்ன கொடி இருந்ததில்ல, அதுக்கப்புறம் இவங்களாம் ஒரு கொடியை ரெடி பண்ணுறாங்க அந்த கட்சிக்காக. புதூரில் கூட அவர் முதல்ல ஏற்றின கொடி இருக்குது. நமக்கு எடுக்கிற அளவுக்கு தோதுல ஒரே ஒரு தடவை எடுத்தேன், அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இங்கே இந்த அலர் விசேஷத்துக்கெலாம் போகும்போது தோண மாட்டேது, சூழ்நிலையே ஒழுங்காக இருக்காது. நம்ம கூட வர்றீங்க காணாமல் போயிடுறீங்க, அவங்கள தேடுறதுல பொழுது சரியாக போயிடுது. சரிங்க. அவர் என்ன சொன்னார்னா, சிங்கம் தான் நீ சொல்கிற எல்லா தொகுதியிலையும் நான் தனியாக நிற்பேன்னு சொல்கிறேன், ஆனால் ஏன் நீ வந்து இவங்களோட ஒட்டிகிட்ருக்குற சீன்றது. அந்த ஒரு கட்சியை வந்து பலமாக இருக்குல்ல, என்னென்ன மாதிரியான ஓட்டுக்கள்லாம் அவங்களுக்கு விழுகுதுங்கும் போது அவங்கள வந்து இவங்க கூப்பிடுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க எங்களோட வந்து சேருங்கன்ட்டு. சேரலைன்னா அவங்கள போட்டு சீன்றது. ரொம்ப அசிங்கமான அரசியல் நடக்குது. அது நான் இப்போ இந்த கொஞ்ச காலகட்டமாக வடக்க வந்து அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணும்போது இவ்வளோ அசிங்கம் பார்க்குறேன். இங்கே சண்டை போட்டுக்கிறது எல்லாம் ஓகே, அது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி விகாரமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. அவங்க எதோ இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, கேவலமாக இருக்குன்ற வார்த்தை. அது ஹிந்தி வார்த்தை, கேவலமாக இருக்குன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். உண்மைக்கே ஒரு நம்ம வந்து நிறைய பேர் நான் சாதியெல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா, யாரையா சாதி பார்க்குறா அப்படிங்க. அப்போ திருமாவளவன் அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. எனக்கா ஓட்டு நீங்கள்லாம் ஜாதி பார்க்க மாட்டீங்களா, திருமாவளவன் கட்சி நிற்கிற அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களா, அவங்க வீச்சுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களான்னு ஒரு தடவை கேட்டோம்னா பதில் வர. சாதி பார்க்க மாட்டோம்னு சொல்கிறவங்க கிட்ட இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களா. இப்போ பொது அவங்க வந்து எப்பவுமே அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் இருக்கும் போல், அங்கே தான் நிற்பாங்க போல். ஒரு தடவை கலைஞர் ஐயாவே சொன்னாராம், அவர் பொது தொகுதியில் நிற்கணும்னு சொல்லி கேட்டப்போ உங்களுக்கெல்லாம் கேட்குதான்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருந்திருக்காருன்னு இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டேன். வரலாம், அவங்களும் ஒரு அமைச்சராகவோ ஏதோ அடுத்தடுத்து முதலமைச்சராகவே வரலாம். அமைச்சராக ஏன் வரமாட்டுறாங்கன்னு நமக்கு தெரியல. அமைச்சராக கூட வந்துடலாம். கூட்டணியாக இருக்கும்போது கண்டிப்பாக பதவியில் இருந்து அவங்களுக்குன்னு ஒரு துறை கிடைக்கும்போது இந்த எம்எல்ஏவா எம்பியாக இருக்கிறத விட ஒரு அமைச்சராகி அதுவும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். எல்லாரும் முதலமைச்சர் ஆகணுன்றா அதுக்கு பெரிய செல்வம் தேவைப்படுகிறது, பொருளாதாரம் தேவைப்படுகிறது. எதோ அடித்து பிடிச்சி ஊழல் பண்ணி அள்ளிட்டு வந்துடுறாங்க, அப்புறம் அதையே கொஞ்சம் செலவழிக்கிறாங்க தேர்தலுக்காண்டி, மறுபடியும் அள்ளுறான், மறுபடியும் செலவழி. இதை வந்து ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் சாவத்தட்டிக்கும் பண்ணி அப்புறம் அவன் பிள்ளைக்கு அதை பழக்கி விட்றான், அப்புறம் அந்த புள்ள பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம நாட்டில் இப்படி கிட்டத்தட்ட 3 தலைமுறை அரசியல் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அது தவிர அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அரசியல் மட்டும்தான் தெரியும்.
இந்த இந்த தடவைலாம் ரொம்பவே திருமாவளவனை பாடாப்படுத்துகிறாங்க. இந்த திருப்பரங்குன்றம் அவர் வந்திருக்காரு, அங்கே திருநீரை பூசி இருந்திருக்காரு. ஃபோட்டோவுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு வர்றாங்க பக்கத்தில். அப்போ அவர் வந்து எப்பயுமே திருநீரோட காட்சி அளிக்கிற ஆளே கிடையாது. அப்புறம் எப்படி அவர் திருநீரோட அப்படி நிற்பார்? ஏன்னா அவங்க எப்பயும் வச்சுக்க போகிற ஃபோட்டோ இது வந்து இதுலேயும் பரவிற போகிற ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோஸ் வந்து அப்படியே இருக்க போகிறதில்ல, என்னைக்குனாலும் திருப்பி திருப்பி வர போகிற ஃபோட்டோ. அப்போ அவர் எப்பயும் என்னவா இருக்காரோ அதை தான் அவரை காட்டிக்க முடியும். அவர் அந்த உருவத்தை தான் அவர் காட்டிக்க விரும்புவார். அதை அழிச்சா உடனே அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. என்ன செஞ்சாலும் அந்த மனுஷனை நோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அவரோட ஜாதகத்தை தான் எடுத்தேன். இந்த ஆள் பேசினார். அதோட அவர் என்ன சொன்னார்னா, சீமான்லாம் எல்லா பக்கம் தனியாக நிற்கிறார்ல, நீங்கள் அதே மாதிரி நின்றாங்க என்னவா அப்படின்னாரு. அது வந்து தேடி பார்த்து சீமான் எதுலையா வந்திருக்காரா, அவங்க கட்சியில் யாராவது வந்திருக்காங்களா என்னன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலையா. ஒன்றுமே நடக்கலையே. அவர் 2 தடவை நின்றுருக்காரு. எங்கிட்ட எழுதி வச்சேன். 2016 தேர்தலில் நின்றுருக்காரு சீமான் அவர்கள். தோற்று விட்டார். ஓட்டு விகிதம் பார்த்திங்கன்னா 7.3ன்னு போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோ சதவீதம். அதுக்கப்புறம் 2021 நின்றுருக்காரு, தோல்வி. அப்போ வந்து 24 அந்த அவங்க பர்சன்டேஜ் கூடியிருக்கு. 7லேருந்து 24% வாங்கியிருக்காங்க காட்டுது. இந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். பருத்திவீரனில் சொல்கிற மாதிரி மைக்கு கமுதி என்னமோ கமுதி ஜெயிலில் என்ன ஜெயிலோலாம் சொல்லுவாங்க, கமுதி கோர்ட்டு, அப்புறம் ஏதோ ஒரு ஜெயிலு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கிறது? அப்போ இவர் என்னன்னு இவரோட வரலாறு எடுத்து பார்த்தா 3 தடவை எம்பி ஆயிருக்காரு. இப்போ எம்பியாக தான் இருக்கார் போல். 2024 எம்பி ஆயிருக்காரு. ஒரு தடவை தோற்று போயிருக்காரு. நல்ல விஷயந்தான். அடுத்து கூட அமைச்சரானா கூட நல்லதுதான். ஒருவேளை கூட்டணி ஆட்சி வந்து அடுத்த படிக்கு முயலலாம். நம்ம முதலமைச்சர் ஆகிறோமோ இல்லையோ, ஒரு அமைச்சராகி அந்த துறைக்கு நம்ம என்ன பண்ணுவோன்றதே தெரியாமே இருக்குல்ல. நமக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு அதை நம்ம பண்ணவே முடியும். அந்த வாய்ப்பு கிடைக்காமே வருஷக்கணக்காக ஓட்டக்கூடாதுல்ல. நம்ம ஒரு முன்மாதிரியை நின்றுட்டு போனால் தான் நமக்கு அடுத்து வர்றவங்க வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்பயுமே இங்கே மக்களும் பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற மரியாதை ஒரு எம்எல்ஏக்கு எம்பிக்கு கொடுக்க மாட்டாங்க. அமைச்சர்ன்றதே அது இன்னும் நல்ல ஒரு பதவி. அதான் அதை யார் யோசிக்க விடாமல் பண்ணுறாங்க. கெத்து இல்லைன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்படி ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள்லாம் நான் நினச்சேன் அதிமுகவோட அவருக்கு நல்ல ஒரு எவ்வளோ எம்எல்ஏக்கள் 25 தெரில எனக்கு, நல்ல ஒரு அமௌண்ட்டில் எம்எல்ஏக்கள் அமைஞ்ச போது அவர் அழகாக ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியை வாங்கியிருந்திருக்கலாம். இன்றைக்கி அவருக்கு அது ஒரு நல்ல ஒரு பேர். அமைச்சராகிறது ரொம்ப முதலமைச்சராகிறோமோ இல்லையா, அமைச்சராகிறது நல்லது. அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி தான். அவரோட ஜாதகம், அவர் மிதுன லக்னம், நான் மிதுன லக்னம். அவருக்கு லக்னத்தில் செவ்வாய், எனக்கு லக்னத்தில் செவ்வாய். அவர் சதய நட்சத்திரம், நானும் சதய நட்சத்திரம் தான். மற்ற எல்லா கிரகமும் வேறு வேறு. இது மட்டும் அவருக்கும் எனக்கும் ஒரே லக்னம். அவருக்கு செவ்வாய் லக்னத்தில், எனக்கு செவ்வாய் லக்னத்தில். அவரும் சதய நட்சத்திரம், நானும் சதய நட்சத்திரம். அப்படி இருக்குது. அவருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்குலாம் அமைப்பு இல்லை. நான் அதனால தான் சொல்லியிருக்கேன், திருமணம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை ஜாதகத்தில். அது வந்து தேவையில்லாம நிறைய விஷயம் அந்த ஜாதகத்தில் புகுத்தி வச்சுருக்காங்க, நிறையா விஷயங்கள். திருமணமும் ஒன்று இல்லை. அதனால தான் அது சரியான பலனே நம்ம கொடுக்க மாட்டேங்குது. எப்போ கல்யாணம் ஆகும், டைவர்ஸ் ஆகுறது, புருஷனை பொண்டாட்டி கொள்வது, பொண்டாட்டி புருஷன் கொள்வது, எல்லா விபரீதங்களும் காத்திருப்புகளும் நடக்கிறது காரணம் அப்படி ஒரு இடமே இல்லையா அப்படின்றதான் உண்மை. திருமணம் அப்படின்ற ஒன்று அதை பற்றி தேடலை இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இவங்க 500 பவுன் போடுறேன்னு சொல்லி 300 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்களா? ஜாதகம் பார்க்காமையே கட்டி கொடுத்துட்றாங்க. எல்லாரும் ஜாதகம் தானே. ஏழையே பார்க்கும்போது பணக்காரன் பார்க்க மாட்டானா? அப்படி ஒன்று இல்லை. திருமணம் சார்ந்த ஒன்றுமே கிடையாது. ஒருத்தனுக்கு சுகபோகம் அதிகமாக கிடைக்குமா, கிடைக்காதா? அது எந்த மாதிரியான சுகபோகம்ன்றதுக்கு நிறையா தேடி உள்ளே போய் பார்த்தா ஏதாவது கிடைக்கும். சில நேரம் ஒன்றுமே கிடைக்காது. ஒன்று அவன் காமம் சாராத மற்ற எல்லா சுகபோகத்தையும் அனுபவிக்கிறானா இருப்பான். சில நேரம் வேறு எதுவுமே அவனுக்கு கிடைக்காது, பணங்காசு கூட கிடைக்காது, வெறும் காமம் மட்டுமே அவனுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கிறதா இருக்கும். அதனால் சுகபோகம்ன்றதே பொதுத்தன்மையோட உள்ளதுதான்.
அவர் ஜாதகம் நல்லா தான் இருக்குது. திருமண பாவகம்லாம் ஒன்றும் அடிலாம் வாங்கலை, நல்லா தான் இருக்குது. அதுமாதிரி சூரியன் அவர் ஆவணி மாதம் பிறந்திருக்காரு. அதனால சூரியன் நல்ல பலத்தோடு இருக்காப்புல, கூட லக்னாதிபதி கூட இருக்காப்புல. அவர் ஒரு குட்டி, அவங்க அவங்க மக்களுக்கு அவர் ஒரு குட்டி ராஜா தான். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இருக்கிற சூழலில் ஒரு நீங்கள் நல்லா கம்யூனிஸ்டே நம்ம நினைக்கிறதே இல்லை. அது தேசியத்தில் இருக்குது, அது ஒரு மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக இதை தாண்டி மூணாவதாக எந்த கட்சியும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் சொல்லுங்கள்? திருமாவளவன் கட்சி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம ஓட்டு போடுறோன்றது இல்லை. மற்ற கட்சியெலாம் லெட்டர் பேடு கட்சி. தேர்தல் வரும்போது அவன் மூஞ்சிலாம் தெரியும். வேறு எதுக்குள்ளேயும் வரமாட்டானுங்க. இந்த அதிமுக திமுகவுக்கு அப்புறம் திருமாவளவன் கட்சி. சீமான் அவர்கள் வந்து சர்ச்சை, எந்த நேரமும் செய்தியாளர் சந்திப்பு, லொட்டு லொசுக்குன்னு அந்த ஏரியாவே வேறு. சீமான் அரசியலே வேறு, அந்த அரசியலே வேறு. திருமாவளவன் அரசியலே வேறு. இலங்கை தமிழர்களுக்காக ஒரு தடவை உண்ணாவிரதம் இருந்திருக்காரு 2009 ஜனவரியில் 15ஆம் தேதி. அங்கே நடந்த பிரச்சனை கேட்டு என்னமோ வன்னின்ற ஒரு இடம் சொல்லப்போல, அங்கே நடந்த கொடுமைகளுக்காக 2009 அப்போ ஜனவரி 15 அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்து, சொல்லப்போனால் 15னா என்ன பொங்கல் தான் நினைக்கிறேன். 18ஆம் தேதி உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அது ஒன்று பண்ணியிருக்காரு அவர். அவரோட கொள்கைன்னு பார்த்தா நல்லா இருக்குது. அவரோட கொள்கைகள்லாம், அவரோட மெயின் கொள்கை இந்துத்துவ எதிர்ப்பு தான். அப்புறம் எப்படி பாஜகவோட அவர் கூட்டு சேர முடியும்? கொள்கை இல்லாத ஒரு கட்சினா பரவாயில்ல, அங்கே தான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்களே இதெல்லாம் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி அவங்க போவாங்க? சீன்றது அவங்கள. அந்த அவர் வந்து சில நேரத்தில் இந்த ரயில் பூச்சி மாதிரி இப்படி இருந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். டென்ஷன் ஆகிட்டே இருந்தால் கட்சியே நடத்த முடியாது. விழுகிறதில் அடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக இருந்து எப்போ பேசணுமோ அப்போ பேசினா தான் ஒரு கட்சி, அதுவும் பெருவாரியான மக்கள் ஆதரவு கொடுக்காத ஒரு கட்சியை நடத்துறதுன்றது அவ்வளோ இது. இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கெல்லாம் பேரு புகழெலாம் இருந்தவர் என்ன, அவர் பையன் கூட ஜெயிக்கலை. வெறுமனே ஒரு பிரமையை உருவாக்குறாங்க. இப்போ விஜயகாந்துக்கு வந்து அவர் வாழுங்காலத்தில் அவரை கேலி பண்ணி காமெடி பீஸ் மாதிரி ஆக்கினாங்க. இன்றைக்கி வந்து அவருக்கு ஏதோ ஐயோ விஜயகாந்த் மாதிரி வெண்டவன் அப்படின்னு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது. இன்றைக்கி விஜய்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விஜயகாந்த் பிள்ளைங்களுக்கோ அவங்க ஒய்ஃபுக்கோ கொடுக்கறதே கிடையாது. இந்த ஃபோட்டோவே நான் இப்போ தான் பார்க்குறேன், இந்த நிமிஷம் பார்க்குறேன். திருமாவளவன் டைப் பண்ணி நான் தேடலைன்னா அந்த ஃபோட்டோ எங்கள் அன்னைக்கே அமிட்டிருக்காரு. விஜய் போய் திருப்போணத்தில் போய் அந்த குடும்பத்தை சந்தித்ததை காட்டுறாங்க, உடனடியாக போடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த இவன் இருக்காங்க தமிழ் பொக்கிச விக்கி, அந்த நாய் வந்து எப்பயுமே திமுகவுக்கு எதிராக தான் போடும். எல்லா கட்சியும் நீ எதிரு, நீ நல்ல மனுஷன்னா எல்லா கட்சியிலையும் எல்லா பிரச்சனையும் நடக்குது, அதெல்லாம் பேச மாட்டான். அந்த நாய் என்ன பண்ணுது, இப்போ திமுகவுக்கு எதிராக நீ ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கன்னா ஊடாலே கிராஸாக விஜய் ஃபோட்டோவை காட்டுது. விஜய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவன் பேசுகிறதுக்கும் அந்த ஃபோட்டோவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி விதவிதமாக விஜய் அவர்கள் போனதை காட்டினாங்களே, திருமாவளவன் போனதை ஏன் காட்டலை? நான் அந்த ஃபோட்டோவை இப்போ நான் பார்க்கவே எனக்கு பொழுதுனைக்கு கையில் ஃபோன் வச்சுட்ருக்கேன். நான் ஒரு நியூஸும் எனக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என் கண்ணுக்கு தெரியலன்னா அதை அப்படி வெளிப்படுத்தக்கூடாதுன்னு எப்படி அரசியல் எப்படி வேலை செய்யுது? ஒருத்தவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க எதுனா தப்பு பண்ணால் மட்டும் அதை ட்ரோல் பண்ணி 10 பேர் பேசுகிறானுங்க. அவங்க ஒரு விஷயம் பண்ணி நேரில் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காருன்றது பெரிய விஷயம் தானே. மூச்சு விடாமல் இருந்துக்கிட்டாங்க. என்ன இவங்கெல்லாம் மக்களுக்கு என்ன நியூஸ் கொடுத்துருவாங்க, என்ன நியூஸ் கொடுப்பாங்க? இன்றைக்கி வரைக்கும் அந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தேங்கி போய் கிடக்குன்னா அதுக்கு மக்கள் ரொம்ப பெரிய காரணம். அவங்களுக்கு பெருசாக வந்து அந்த கட்சி நல்லா வரட்டும்பா, நம்ம வந்து எதுக்கு போட்டு இன்னும் சாதி கீதின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிலாம் யோசிக்கிற ஆளுகள்லாம் கிடையாது. சும்மா வெளிப்பேச்சுக்கு ஏதாவது சொல்லிக்கிறோமே தவிர மனசுக்குள்ளே எல்லாம் தான் இருக்குது. நம்ம ஆளு தான் வரணும், இவன் தான் வரணும், அவன் தான் வரணுன்ற அந்த புத்தி இருக்குது. இங்கே இருக்கிற கிராமத்து மக்களுக்கு இல்லை சாதாரண மக்களுக்கு வந்து வடக்கு இருக்கிறவனும் வந்து பிராமணருக்கு இணையான அதே சாதிக்காரன் தான்ன்ற அறிவே கிடையாது. அது பெரியாருக்கெல்லாம் உரைச்சிச்சு. இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தெரிய மாட்டேது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த சட்டை போடாமல் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு குடிமை வச்சுக்கிட்டு இல்லை ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற அந்த பிராமணர் தான், அவங்க தான் பிராமணர்னு நினச்சிட்டே இருக்காங்க. மகாத்மா காந்தியே பிராமணர் தான், அது மாதிரி நேரு எல்லாரும் அங்கே அதனால தான் அவர் வெறுத்தே கட்சி ஆரம்பிச்சது பெரியார் அவர்கள். இந்திரா இந்திய தேசிய காங்கிரஸும் இந்த இந்துத்துவா கொள்கை உள்ள எல்லா இடத்துலையுமே உயர் ஜாதி மனுஷங்க தான் நிறைஞ்சிருக்காங்க. அவங்க தான் எல்லா பொறுப்புலையும் இருக்காங்க. அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் அதுதான் போயிட்டுருக்குது. அதனால தான் அவர் வெறுத்து போங்கடா நீ உங்களால் எங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னா அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறது.
எங்கே ஜனங்களுக்கு நமக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணாங்களோ அவங்கள வந்து அங்கேருந்து வந்து தூத்திக்கிட்டு இருக்கான் ஆள் வச்சு, இங்கே இருக்கிறவன் வச்சு நம்ம கையை வச்சு நம்ம கண்ணியை குத்திக்கிட்டு இருக்கான். அது வந்து புரிஞ்சுட்டா பரவாயில்ல, புரியாமல் நிறையா பேர் இருக்காங்களேன்னு வருத்தமாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, முருகன் மாநாட்டில் ஒரு வயசானவர், ஏழைங்கள்லாம் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்மளால் தமிழே பிழை இல்லாமல் எழுத முடியல. தமிழில் நம்ம எந்த வார்த்தை வடமொழி சொல்லு, எந்த வார்த்தை தமிழ் சொல்லுன்னு கண்டுபிடிக்க முடியல. பிள்ளை இல்லாமல் என்னால் எழுத முடியல. மற்றவங்கள விடுங்க, நான் 9ஆம் கிளாஸ் தான் எத்திரிக்கும், இருந்தாலும் நானே நிறைய பிழை. நான் ஒன்று எழுத ஆரம்பிச்சது நிறைய பிழை வருது. நம்ம மொழியவே நம்மளால் தெளிவுற கற்க முடியவில்லை, பேச முடியவில்லை, ஒன்றுமே முடியவில்லை. தங்கிலீஷில் போட்டு எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்னத்தை நம்ம ஹிந்தி கற்றுக்கிறது? நம்ம மொழியில் நல்லா ஓரளவுக்கு ஒரு 70% 70%ஆவது ஒழுங்காக இருந்தால் தானே. நம்ம 50% கூட இல்லை தமிழில். தமிழ் சொல்கிறோமே தவிர அந்த தமிழுக்குள்ளே என்னையா வச்சுருக்காங்கன்னு சொல்லி எனக்கா தேடி பார்த்துருக்கோமா? அவர் ஜாதகம் நல்ல ஜாதகங்க. பார்த்தேனே, தசாபத்திலாம் எடுத்தேனே. பாருங்க எதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன்னு. முருகன் மாநாட்டில் கொடுத்தாங்களே 10 புத்தகம் 50 ரூபாய்க்கு, அதில் தான் அவரை பற்றின விவரங்கள்லாம் எழுதிக்கிருக்கேன். மிச்சம் இடம் இருக்குல்ல, ஒரு பேப்பர் கூட இல்லாமல் அடித்து வச்சுருக்கானுங்க. நான் எந்த புக்கு வாங்கினாலும் இந்த கடைசி பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் இருக்குது, இதில் இல்லை. சரி, இருக்கிற இடத்துல கிறுக்கி வைப்போம். காசு போட்டு ஒன்று வாங்கினோம்ல, அதுக்கு எதாவது பயன்படுத்தணும்ல. அதனால அவருக்குள்ள தசா புத்தி, அவர் ஜாதக கட்டத்தை எங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இங்கே இருக்கு அவர் ஜாதக கட்டம், இப்படி போட்டு பார்த்து வச்சுருக்கேன். அவர் வரைக்கும் அவரும் ஒரு குட்டி ராஜா தான். நான் என்ன நினைக்கிறேன், அடுத்து ஏதாவது ஒரு முதலமைச்சர்ன்ற அந்த இடத்துக்கு போகாட்டா கூட ஒரு அமைச்சர்ன்ற லெவலில் போனால் அவர் அந்த கட்சிக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பார். அவருக்கு அடுத்து வர்றவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது? அந்த தாத்தா பாவம் ஏதோ நம்ம பங்குக்கு ஒரு சீண்டுவான சீன்றார். சாம்பவர்னு அழகாக சொல்லிக்கணும். நான் சொல்லலை அந்த இதை, ஒரு சாதியை சாம்பவர். அந்த சாம்பவர்ன்ற வார்த்தைலாம் சங்க இலக்கியத்தில் அதில் வரும். அந்த கொள்கையில் பார்த்தேன், அந்த ஜாதி பேர் அப்படியே எழுதிட்டுங்க. 5 புத்தகம் எழுதியிருக்காரு. வேறு ஏதோ நூல்கள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 4 படத்தில் நடிச்சிருக்காரு. கெஸ்ட் ரோல் தான் நடிச்சிருக்காரு. வேற என்ன? இப்போ அவருக்கு கேது தசை நடந்துக்கிட்டு இருக்கு. 2029 வரைக்கும் இருக்கும். குத்து மதிப்பு தான் தசா பற்றிலாம். எனக்கு டைம் கிடைக்கல. ஆல்ரெடி ஒரு ஜாதக கட்டை போட்டு இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டு செக் மட்டும் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த ஜாதக லக்னத்தை பார்த்து குத்து மதிப்பாக இந்த டைம் போட்டால் அந்த லக்னம் வரும், அதனால் அந்த டயத்தை போட்டு எடுத்தால் கரெக்டாக எல்லாமே ஃபிக்ஸடாக கரெக்டாக இருந்துச்சு. அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். தசா புத்தின்றது துல்லிய டயத்தை வச்சு சொல்கிறது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மாதங்கள் இதுதான் முன்ன பின்ன ஆகும், ரொம்பலாம் பிரச்சனை வராது. மற்றபடி கிரகங்கள்லாம் அப்படி வரும். சனிக்கு எது சேர்ந்துருக்காப்புல 8ல், 9ல் சந்திரன் குரு சேர்ந்துருக்காங்க. 10 குடையவரும் 2 குடையவரும் 9ல் இருக்காங்க. 2ல் ராகு, 8ல் கேது, சூரியன் ஆட்சி. எந்த கிரகம்? இவருக்கு சுக்கிரன் நீசம், 5 குடைவர் நீசம், 5, 12. எவ்வளோ மோசமான ஜாதகம்னா நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அவங்க திருமணமாகி குழந்தைங்களோட இருக்கிறவங்க தான். அமத்துங்க, இது ஏன் என்கிட்ட சொல்லிட்டு அமத்தணுமா? அமைக்க விடுங்க. சரி, அவ்வளோதான். நான் இன்னும் பேசினா உருட்டு மாதிரி ஆயிடும். கரெக்டாக பேசுகிறது அவ்வளோதான். ஜாதகம் நல்லாயிருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை அவர் கரெக்டாக வாழ்ந்துட்டார். மற்ற அரசியல்வாதிகளோட கம்பேர் பண்ணும்போது கெத்தான மனிதர் தான்.
வேறு யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். அவர் அந்த மக்களுக்காக என்னமோ செய்யணும்னு நினச்சிட்ருக்காருல, அதுக்காக அவர் எல்லா பொறுமையும் கடைப்பிடிச்சி அப்படியே போயிட்டுருக்காரு. அவமானப்படுத்தும் போது யோசிக்கணும். நம்ம வந்து ஒடுக்கப்பட்டவர்களை அவமானப்படுத்துகிறோம்ல, அதே வேலையை தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்சி தலைவரே நம்ம அப்படி செய்யும்போது அப்படி தான் யோசிக்கணும். ஏன் நான்லாம் எதுக்கு பேசுகிறேன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வரும்போது பெண்களும் கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்டவங்களுக்கு இணையாக தான் கையாளப்படுகிறார்கள். அதனால அவர் ஒரு ஒடுக்கப்பட்டவர், நாங்கள் பெண் இனம்ன்றனால நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்டவங்க, அதனால சரி பேசுவோங்க அப்படின்னு சொல்லி தோன்றுறது. சரி, வாழ்க வளமுடன். இதையாவது டெலீட் பண்ணாமல் இருக்கணும், உருப்படியாக ஏதோ சொல்லி வச்சுருக்கேன்.